இந்த நத்தம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில தமிழர் தேசம் கட்சி சார்பாக உதயசூரியன் சின்னத்துல தான் செல்வகுமார் அப்படிங்கிறவர் வந்து போட்டியிடுகிறாரு. அதே மாதிரி அதிமுகல நத்தம் விஸ்வநாதன், நாம் தமிழர் அழகம்மாள், தாவேக்கால ரமேஷ் அவர்களும் வந்து இங்க களத்துல இருக்கிறாங்க. தொகுதிக்கே அறிமுகம் இல்லாத நபர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைத்தே போட்டியிடுகிறார்ங்கிற காரணத்தை சொல்லி திமுக கூட்டணி கட்சிக்காரர்களே வந்து இவங்களை வந்து ஒரு வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. என்னதான் உதயசூரியன் சின்னத்துல இந்த முறை வந்து நம்ம செல்வகுமார் போட்டியிட்டாலும், என்னதான் உதயசூரியன் சின்ன தமிழர் தேசம் கட்சியினுடைய செல்வகுமார் போட்டியிட்டாலும் திமுகவினரே அவரை வந்து ஒரு சொந்த கட்சியினராகவோ பார்க்கறதுக்கோ இல்ல உதயசூரியனுக்காக இவருக்கு நம்ம வேலை செய்யணுங்கிற ஒரு சூழலோ வந்து இந்த நத்தம் தொகுதியில இல்லாத சூழலாக இதெல்லாமே இங்க ஏற்கனவே தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வரக்கூடிய நத்தம் விஸ்வநாதனுக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். நாம் தமிழர் இங்க ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குறாங்க. இருந்தாலும் கடந்த முறை வாங்கின வாக்குகள் எல்லாம் பார்க்கிறப்போ அதுல வந்து தாவேகா ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. தாவேகா 3ஆம் இடத்துக்கான போட்டியில் இருக்கிறாங்க. இந்த தொகுதியை நத்தம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஸ்வநாதனுக்கு இந்த களம் சாதகமாக இருப்பதாகத்தான் நம்மளுடைய சர்வே முடிவுகளின்படி நமக்கு தெரிய வருது.